அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட சர்வ வல்லமை உள்ளவராய், மகா பெரிய தேவனாய் நீர் எங்களிடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வரவும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களையும் நீர் தகுதிப்படுத்தி ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்து எங்களை இதுவரைக்கும் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் வந்த எல்லார் மேலும் உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். நாங்கள் இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, தடைகளெல்லாம் மாற்றுங்க, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க. சுவாமி, கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். உண்மையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட இந்த தியான நாட்களுக்கான ஆதார வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 13:22. தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுத்தார். தாவீதை தெரிந்தெடுத்தவர் என்ன சொல்லி தெரிந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தவன் அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்றும் அவர் சொல்லுகிறார். எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானதையெல்லாம், எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்களிலே நாம் தியானிக்கிற இந்த தியானம் என்ன அப்படின்னா, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவருடைய இருதயத்தோடு ஒத்து போனவன். அந்த தாவீது கர்த்தரை எப்படி பார்த்தான் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே சிந்திக்கிறோம். கர்த்தரின் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தரை எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, இரண்டாவதாக நாம் பார்க்கிற இந்த நாளின் தியானமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிங்க, சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த தாவீது இங்கே ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது, கர்த்தர் என்னை தாங்குகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் என்னை தாங்குகிறவர் என்று சொல்லுகிறது. ஐ லே டவுன் அண்ட் ஸ்லெப்ட், ஐ அவோக், ஃபார் த லார்ட் சஸ்டெயின்டு மீ என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்ப்போமானால், அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்பி தாவீது இப்பொழுது எருசலேமை விட்டு தன் உயிரை காப்பாற்றி கொள்ள அவன் வனாந்தரத்தில் போய் தங்கி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது அந்த தாவீது எந்த சூழ்நிலையில் இருக்கிறான் என்று நாம் பார்ப்போமானால், இங்கே சொல்லுகிறான், கர்த்தாவே, முதல் வசனம் சொல்லுது, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற இந்த சத்துருக்கள் என்கிற வார்த்தையில நாம் பார்ப்போமானால் அதற்கு ஆங்கில வார்த்தை சொல்லுது, who troubles one. அதாவது யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ, என்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கிறார்களோ
அவர்களை சத்துரு என்று சொல்லுகிறது. இந்த ட்ரபிள் அல்லது சத்துரு என்ன செய்கிறானா, குழப்பத்தை ஏற்படுத்துகிறவனாய் இருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வருகிற அவங்களால வர்ற அந்த பிரச்சனை என்ன பண்ணுதான், மனிதனை குழப்பி விடுகிறது. குழப்பம் ஏற்படுத்துகிறவர்கள், தொந்தரவு செய்பவர்கள், அடுத்தது சொல்லுகிறது அலைக்கழிக்கிறவர்கள், அடுத்தது சொல்லுகிறது மன கலக்கத்தை கொண்டு வருகிறவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக மன கசப்பை கொண்டு வருகிறவர்கள். யார் அந்த சத்துரு அப்படின்னா, அவன் என்ன பண்றான், சத்துருடைய வேலை என்ன, குழப்பத்தை ஏற்படுத்துவது, தொந்தரவு செய்வது, அலைக்கழிப்பது, மனக்கலக்கம் கொண்டு வருவது, மனக்கசப்பு கொண்டு வருவது, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மனிதனை சமாதானம் இல்லாமல் வைப்பது. இவங்க தான் இந்த சத்துருக்கள். இந்த சத்துருக்களை குறித்து அவன் சொல்லும்போது சொல்றான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் அப்படின்னா, தாவீதுக்கு ஒரு ஆச்சரியம். நீங்க அந்த பகுதியை வாசிங்கன்னா, பெருகி இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு அந்த வார்த்தைக்கு பிறகு ஒரு ஆச்சரிய குறி போட்டிருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அவனாலே நம்ப முடியல, எனக்கு எதிராக இவ்வளவு சத்துருக்களா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பல நேரங்களில் நம்ம கூட திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது, யாரோ ஒருத்தர் நமக்கு எதிராக எழும்பும் போது, இவங்களா இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு திகைப்பு வருது தெரியுங்களா. நல்லா தானங்க பேசிட்டு இருந்தாங்க, நல்லா தானே பழகிட்டு இருந்தாங்க, இவங்களா இப்படி பண்றாங்க, ஒரு ஆச்சரிய குறி. அப்ப அவன் சொல்றான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ரெண்டாவது சொல்ற, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். எனக்கு விரோதமாக, எனக்கு தீங்கு செய்யும்படி, என்னை அலைக்கழிக்கும்படி, என்னை வேதனைப்படுத்தும்படி எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார். ரெண்டாவது வசனத்துல சொல்றான், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார். இவங்க என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மாத்திரமல்ல, கலங்க பண்ணுகிறவர்கள் மாத்திரமல்ல, எனக்கு பிரச்சனை கொடுக்கிறவங்க மாத்திரம் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இவனுக்கு ரட்சிப்பு கிடையாது, இவன் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து இவங்களுக்கு விடுதலை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். கொஞ்சம் இந்த வார்த்தைகளை நாம் பிராக்டிக்கலா யோசிச்சோம்னா, ஒரு பக்கம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, உனக்கு விடுதலை கிடையாது, நீ இதுல இருந்து மீண்டு வர முடியாது, இவ்வளவுதான் உன் வாழ்க்கை, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துல தான் இந்த தாவீது சிக்கி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா, யாரை அவன் பெற்றெடுத்தானோ அவன் பெற்றெடுத்த பிள்ளை இப்ப அவனுக்கு எதிராக எழும்பி இருக்கிறான். தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு அவன் வெறுங்காலாய் முக்காடு போட்டு அழுது கொண்டு வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சங்கீதத்தை குறித்து வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இது காலை நேரத்தில் பாடப்பட்ட சங்கீதம். காரணம் எதிரீங்களா, இந்த தாவீது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல அவன் போய் படுத்து கொண்டான். அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். அப்போ இந்த இடத்துல 3 வார்த்தை சொல்லுது, நான் படுத்து நித்திரை செய்தேன் முதல்ல, ரெண்டாவது நான் விழித்து கொண்டேன், மூன்றாவது அவன் சொல்றான், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது, எனக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்பலாம், எனக்கு விரோதமாக நிறைய பிரச்சனை போராட்டங்களை கொண்டு வருகிறவர்கள் எழும்பலாம், அதே போல இவனுக்கு ரட்சிப்பு இல்லை, இதோட இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றவங்க சுத்தி நின்று பேசலாம். அதை கேட்டு பயப்படக்கூடாது. பைபிள தான் நமக்கு சொல்லி தருது. சங்கீதக்காரன் சொல்றான், நான் படுத்து நித்திரை செய்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு பிரச்சனை, எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா தாவீது என்ன செய்தானா, படுத்து நித்திரை செய்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையில் நிறைய நேரங்களில் நமக்கு என்ன வரமாட்டேங்குது, நைட்ல தூக்கம் வரமாட்டேங்குது. ஒரு சிலர் சொல்றாங்க, என்னால தூங்கவே முடியலையா, எப்போ எழுந்தாலும் எனக்கு அதே ஞாபகம் வருது, அந்த ஞாபகம் வந்ததுன்னா நான் திரும்ப தூங்க முடியல, இரவு முழுதும் விழித்து கொண்டு இருக்கிறேன், இரவு முழுதும் அழுது கொண்டு இருக்கிறேன், எனக்கு இருக்கிற பிரச்சனையை நினைத்து என்னால தூக்கம் வரல. சொல்றீங்களா? எனக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க, தாவீது கர்த்தரை எப்படி பார்த்தான் தெரியுமா, என் ஆண்டவர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன். ரெண்டாவது சொல்றாரு, நான் விழித்து கொண்டேன். அல்லேலூயா. விழித்து கொண்டேன். காலையில் எழுந்துச்சு பார்க்கிறாரு, பரவாயில்ல, நைட் நல்லா
தூங்கிட்டேன். நைட்டு நல்லா தூங்கிட்டேன். என்னை சுற்றி சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளும் போராட்டங்களும் பெருகி இருக்கும் போதும் நான் நல்லா தூங்கினேன். இப்ப காலையில் என்ன பண்ணியிருக்கிறேன்? எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. விழித்து கொண்டேன். அருமையானவர்களே, நான் சமாதானத்தோட எழுந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. நைட்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் வரல, சத்துரு என்ன ஒன்றும் பண்ணல, இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் ஒன்னு தெரிஞ்சுங்க, விழித்தவன் இப்போ என்ன பார்க்கிறான் தெரியுமா? கர்த்தர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை தாங்கினதுனால தான் நான் படுத்து நித்திரை செய்து விழித்து எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த தாங்குகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சங்கீதக்காரன் அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றார், 4வது வசனத்துல, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் என் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். முதல்ல அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் அவரை கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டேன்? சத்தமிட்டு கூப்பிட்டேன். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைச்சு அவன் என்ன பண்ணானா? சத்தமிட்டு கூப்பிட்டான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஒரு ரகசியம் தெரியுமா? யாரெல்லாம் கர்த்தரை சத்தமிட்டு கூப்பிடுறாங்களோ அவர்களுடைய கூக்குரலுக்கு கர்த்தர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் அந்த சத்தமிட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற கதி இல்லை. எங்கேயும் போக முடியாது, யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியாது. உங்களை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரேன்னு ஒரு அர்ப்பணிப்பு வருது பாருங்க, அப்ப கதறி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. அனுபவபூர்வமாய் சொல்லுகிறேன், எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோட ஆண்டவரை நீர்தான் எனக்கு உதவி செய்யணும்னு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தனோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து, உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருவை நினைத்து நீ பயந்து அமைதியா இருந்தா விடுதலை கிடைக்காது. எப்படி வரும் விடுதலை? சத்தமிட்டு கூப்பிட்டேன். அடுத்தது சொல்றாரு, இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி பார்க்கறான் தெரியுங்களா? 3வது வசனம் சொல்லுது, ஆனாலும் கர்த்தாவே, என்னை சுற்றி சத்துருக்கள் இருக்கிறாங்க, இவனுக்கு விடுதலை இல்லைன்னு சொல்றாங்க, எனக்கு பிரச்சனை போராட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் கர்த்தாவே, முதல்ல சொல்றார், நீர் என் கேடகமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பிறகு அப்படின்னு அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும். எந்த காரியங்கள் அப்படின்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு 4 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டான், ஜெயிச்சுட்டாரு. ஆனா ராஜாக்களை ஜெயித்துட்டு இப்போ அவனுக்குள்ள என்ன வந்துடுச்சு? ஒரு பயம் வருது. என்னன்னா, போன ராஜாக்கள் திரும்பி அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்றது? ஏன்னா இவன் கூட இருக்கிறது 385 பேர் தான். அது ஒரு ராஜ்யத்திலேயே 4 ராஜ்யங்கள் ஒன்றாக இணைந்த 4 ராஜாக்கள் வந்தாங்கன்னா, திரும்ப வந்தாங்கன்னா என்ன பண்றது தெரியல. ஒருவேளை அவர் பயந்து போய் உட்கார்ந்து இருந்திருக்கலாம். அங்க முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கேடகம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியினுடைய தாக்குதலில் இருந்து நம்மை காப்பதற்காக தடைகளை ஏற்படுத்துகிற ஒரு ஆயுதம் இந்த கேடகம். ஆண்டவர் என்ன பண்றாரா? ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, கேடகமாய் என்னை சூழ்ந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தர் என் கேடகமாய் என்னை சூழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பிசாசுடைய கிரியைகள் உன்னை நெருங்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? அவனுடைய கிரியைகள் உன்னை நெருங்காதபடி உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, சங்கீதங்கள்ல இதே 3ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த 3வது வசனத்தில் பார்க்கிறோம். 18ஆம் சங்கீதத்தில் 18ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலையும் தாவீது ஆண்டவரை குறித்து சொல்லுகிறான், என் கண்மலையும் என் கோட்டையும். ஆண்டவரை எப்படி சொல்றான்? என் கண்மலையும் என் கோட்டையும். அதே போல 28ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கேயும் சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் கேடகமாய் இருக்கிறார். அதே போல 34ஆம் சங்கீதத்தில் 84ஆம் சங்கீதம்
11வது வசனத்தை பார்க்கும்போது அங்கேயும் ஆண்டவரை குறித்து அவர் சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தாவீது இந்த கேடகத்தை குறித்து பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறார். 18ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்க்கும்போது கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். என் துருகமும் என் கேடகமும். 2வது சொல்லும்போது சொல்றாரு 28ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 28:7 கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் துருகமும் என் கேடகமும். முதல்ல இங்க சொல்றாரு என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். அதே போல 84:11 நாம் பார்க்கிறோம் தேவன் எப்படி இருக்கிறார்? சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். 91ஆம் சங்கீதத்திற்கு வருவீர்களானால் 4வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கல புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கிறது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் சமாதானமா வாழலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்ரு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய கேடகமாய் இருக்கிறார். எந்த சூழ்ச்சிகள் எனக்கு எதிராய் வந்தாலும் அதை தடுக்கிற ஒரு ஆயுதமாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 2வது சொல்றான் அவர் என் மகிமையாய் இருக்கிறார். இல்லையா? அந்த 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் சங்கீதத்தினுடைய அந்த 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு அவர் என் கேடகம் மட்டும் இல்ல, அவர் என் மகிமையாய் இருக்கிறார். மகிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க அவருக்கு ஒரு பெரிய மேன்மையை கொடுத்திருந்தார். என்ன மேன்மை தெரியுமா? ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வந்து ராஜாவா உட்கார வச்சார். அல்லேலூயா. அது ஒரு மகிமை. ராஜா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய பெருமை. இந்த தாவீது சொல்றான் ஆண்டவரே இந்த பெருமை என்னுடையது அல்ல, இது உம்முடையது. நீர் எனக்கு மகிமையாயிருக்கிறீர். 3வது சொல்றாரு நீர் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவர் பாருங்க யாரு? தாவீதை பொறுத்த வரைக்கும் உயர்த்துகிற தேவன். நேற்று நாம் சிந்தித்தோம் இல்லையா? தகுதி இல்லை, அவனுக்கு திறமை இல்லை, அவன் ஆடு மேய்க்கிறவன், ரொம்ப வாலிப பையன், சின்ன பையன். இவனை ராஜாவாக்குறது எப்படி? அவங்க அப்பாவே யோசிச்சாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய வேதம் சொல்லுது கரவலாடுகளின் பின்னாக சுற்றி திரிந்தவனை கர்த்தர் தமது ஜனத்தை ஆளும்படி உயர்த்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 1 சாமுவேல்ல சொல்லும் போது அண்ணால் சொல்றாங்க அவர்களை என்ன பண்றார்? ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். எனக்கு அருமையான தேவஜனமே, சங்கீதக்காரன் சொல்றான் என் ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்கிறார்? முதல்ல என் கேடகமாய் இருக்கிறார். 2வது அவர் என்னுடைய மகிமையாய் இருக்கிறார். 3வது அவர் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது என் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நான் பயந்து விழித்து கொண்டு தூக்கம் வராம இருக்கிற ஆள் இல்லை, படுத்து நித்திரை செய்தேன், காலையில சுகமாய் எழுந்திருச்சு சொல்றேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, 6வது வசனத்துல சொல்றான் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் என்னுடைய கேடகம். 2வது அவர் என்னுடைய மகிமை. 3வது அவர் என் தலையை உயர்த்துகிறவர். 4வது என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறதுனால எனக்கு எதிராக 10,000 பேர் எழும்பினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவஜனமே, நீங்க ஆண்டவரை எப்படி பார்க்க போறீங்க? உங்களை விட்டுட்டு எங்கேயோ தூரமா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க கூட இருக்கிறாரு, உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறாரு. அவர் உங்களுடைய கேடகமாய், உங்களுடைய மகிமையாய், உங்களுடைய தலையை உயர்த்துகிறவராய், உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவராய் உங்க கூட இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா தாவீதை போல நம்மளை என்ன பண்ணலாம்? தைரியமா சொல்லலாம் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பாருங்க 7வது வசனத்துல சொல்றான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் ஆண்டவரே எனக்காக என் சத்துருக்களோட நீர் என்ன பண்ணும்? வழக்காடணும்னு கேட்கிறான். எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும்,
நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ஹல்லேலூயா. சத்துருவை நீங்க என்ன பண்ணீங்களா? பல்ல உடைச்சிருவோம். நம்ம வாயிலேயே சொல்லுவோம் இல்ல, வாயிலேயே சொல்லுவோம் பல்ல உடைச்சிருவேன். ஆனா உண்மையா பல்ல உடைக்கிறது யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் தான். வேதம் சொல்லுகிறது சத்துருக்களை துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சத்துரு இந்த தாவீதை பார்த்து சொன்னா இவனுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனா தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? 8வது வசனத்துல, ரட்சிப்பு என்னுடையதல்ல கர்த்தருடையது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எனக்கு ரட்சிப்பை தருகிற தேவன், விடுதலையை தருகிற தேவன். அது மாத்திரம் இல்ல, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இந்த இரவு நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, சத்துரு நமக்கு எதிராக எழும்பும் போது நம்ம பயந்து நடுங்கி ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா தலை நிமிர்ந்து நிற்கணும். காரணம் என்ன தெரியுமா? அவர் என் கேடகமாய் இருக்கிறார், என்னுடைய மகிமையாய் இருக்கிறார், என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நான் கூப்பிடும் போது என் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் என் சத்துருக்களோட வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வாரு. ரட்சிப்பு என் ஆண்டவருடையது. ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து வரும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, எதை குறித்து நான் பயப்பட போறதில்லை, எல்லாவற்றையும் நீர் எனக்காக செய்து முடிப்பீர். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒரு விசை ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை வரும்போது, சத்துரு எனக்கு எதிராக எழும்பும்போது, அங்கே நான் ஓடி பயந்து புலம்பிக் கொண்டு நான் இருக்க மாட்டேன். ஆண்டவரே, சமாதானமாக இருப்பேன். உனக்கு ரட்சிப்பு இல்லை, நீ மீட்கப்பட முடியாது, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை சத்துரு சொல்லும்போது பயந்து நடுங்கி நிற்க போறதில்லை. நான் சமாதானமாக இருப்பேன் ஆண்டவரே. காரணம், நீர் என்னுடைய கேடகமாக இருக்கிறீர், நீர் என்னுடைய மகிமையாக இருக்கிறீர். எனக்கு பேர் பெருமையெல்லாம் நீங்க தான்ப்பா, என்னுடைய பேர் பிரஸ்தாபம் நீங்க தான். சாதாரணமானவன் நானே, என்ன போய் ராஜா அப்படின்னு ஒரு பெரிய மகிமையான இடத்துல என்னை நிறுத்தி இருக்கிறீங்க. என் மகிமை நீர்தான் ஆண்டவரே. என் தலையை உயர்த்துகிறவர் நீர்தான், என்னை மேன்மைப்படுத்துகிறவர் நீர்தான். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர் ஆண்டவரே. ஒருவேளை சத்துரு நான் அழிந்து போவேன் என்று எதிர்பார்த்து நிற்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ அழிந்து போக மாட்டாய், நீ இன்னும் உயிரோடு இருப்பாய், இன்னும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சாட்சியாய் நிற்பாய். தைரியமா நில்லு. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களோட நான் வழக்காடுவேன். உனக்கு விரோதமாய் எழும்பின 10,000 பேருக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர்தான் நமக்கு விடுதலையை தரப்போகிறார், அவர்தான் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். ஒருவேளை இன்றைக்கு தாவீதை போல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தால் தைரியமா சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் என்னை தாங்குகிறீரப்பா. நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், இனி பயந்து அலறிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு பலவிதமான பயங்களோடும் சந்தேகத்தோடும் பதற்றத்தோடு நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே. நான் நிம்மதியா இருப்பேன். காரணம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர், என் கேடகமாய் இருக்கிறீர், என்னை நீர் தாங்கி கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா. இந்த தாங்குதல் என்கிற இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கான விளக்கம் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, சத்துரு நம்மை வீழ்த்தாதபடி, நாம் விழுந்து போகாதபடி, நம் மனம் முறிந்து போகாதபடி நம்மை தாங்குகிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை நிலை குலைந்து நிற்க விடமாட்டார், தைரியமா நிமிர்ந்து நிற்க உதவி செய்வார். நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த நாட்கள்ல கர்த்தரை இன்னும் அதிகமாய் நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் எங்கள் ஆண்டவர் நீர் முறியடித்து, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி சத்துருவை ஆண்டவரே எங்களை விட்டு விலக்குகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வரும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தாவீதை போல நாங்களும் கர்த்தர் என்னை தாங்குகிறவர் என்று சொல்லி இன்றிலிருந்து நாங்கள் உம்மை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கேடகமானவரே, எங்களுடைய மகிமையானவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களுடைய தலையை உயர்த்துகிறவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.